கந்தகோட்டை முத்துக்குமார சுவாமி சொக்கநாதர் உற்சவம். இன்னைக்கு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்துட்டு இருக்கிற காட்சியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சொக்கநாதருக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறாங்க. அடுத்து தாயா அம்பாளுக்கு புடவை சமைக்கிறோம். இப்போ மாலை மாற்றும் வைபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். சர்வ உபச்சாரம் நடக்குது. சுவாமிக்கு மாலை மாற்று வைபவம். அடுத்தபடியாக சுவாமிக்கு பாலும் பழம் சமர்ப்பிக்கிறாங்க. அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக சுவாமிக்கு யக்னோபவித்தம் பூணல் அணிவிக்கப்படுகிறது. ரொம்ப திருக்கல்யாண உற்சவத்தில் இந்த பூணல் அணிவிப்பு ரொம்ப விசேஷமானது. அடுத்தபடியாக மாங்கல்ய தாரணம். சுவாமிக்கு சொக்கநாதர் மீனாட்சிக்கு மாங்கல்ய தாரணம் செய்கிற காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருடம் அனைத்து வீடுகளிலும் நல்ல காரியங்கள் நடக்கும். இப்போது சர்வ உபச்சாரம் நடந்து அக்னி பிரவேசம், சுவாமிக்கு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்படுகிறது. இதில் என்ன விசேஷம்னா, இனி பஞ்சமூர்த்தியில் முத்துக்குமார சுவாமியும் எழுந்துள்ளார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பூர்ணாகதி. இந்த காட்சியை பார்க்குறவங்க வீட்டில் அனைத்து சுபகாரியம் நடக்கும். இப்போது சோரோபசார தீபாராதனை. சுவாமிக்கு ரத ஆர்த்தி சமர்ப்பிக்கப்படுகிறது. சோரோபசார தீப ரத ஆர்த்தி தான் ரொம்ப விசேஷம். ரத ஆர்த்தி முடிஞ்ச உடனே நட்சத்திர ஆர்த்தி. அந்த காட்சியை பார்க்குறோம். நட்சத்திர முடிஞ்ச கையோட அடுத்து கும்ப ஆரத்தி ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. சுவாமிக்கு எல்லா விதமான உபச்சாரமும் சிவாச்சாரியார் கொண்டார். கும்ப ஆரத்தியை சேவிக்கிறோம். அடுத்தது கலா ஆரத்தி. இறுதியாக தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. சொக்கநாதர் மீனாட்சி கல்யாணம் ரொம்ப விசேஷமாக நடந்தேறியது. அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம்.